ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காடை பிரியாணி பண்ண போகிறோம். என் ஒய்ஃபு காலையிலே கனவு கண்டாலும் இறந்துடல. நைட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே போய் காடை வாங்கிட்டு வான்னு சொன்னால் நார்மல் பிரியாணியே பண்ண தெரியாது. ஓகே பார்க்கலாம். இப்போ நான் நேராக கடைக்கு போகிறேன். போயிட்டு வந்துட்டு காடையை கழுவி கொடுத்து கட் பண்ணுற எல்லாமே நான் தான் பண்ணுவேன். கடைசியில் பிரியாணி சட்டி இறக்கி வைக்கிற முதக்கும் நான் தான் பண்ணுவேன். இடையில பொடியை போட்டு கிண்டி எடுத்துட்டு நான் தான் பிரியாணி பண்ணுவேன்னு சொல்லுவாள். ஓகே, இப்போ கிச்சனில் என்ன நடக்குதுங்கிறது நீங்களே பாருங்கள். இப்போ காடை எடுக்க போகிறேன். வாங்க பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலையில் கடைக்கு போய் நானே காடை வாங்கிட்டு வரணும். காலையில் வீடை போட்டணும், ஒரு காய்கறி வெட்டி கொடுக்கணும், பாலாசு கொடுக்கணும். எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியது இருக்குது. ராணி மாதிரி இடையில வந்து சமைச்சிட்டு 3 வேலை உனக்கு சமைச்சு போடுறேன் சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னதான் பண்ணுறது? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. 120 ரூபா கொடுத்தா பிரியாணி, சிக்கன் பிரியாணி. முக்கு கடையில 2 பிரியாணி தருவாங்க 240 ரூபாய்க்கு. 300 ரூபாய்க்கு சிக்கனை வாங்கிட்டு வந்து நான் தான் சமைக்கணும்னு பாடா படுத்துறீங்களே. இப்பவே கண்ண கட்டுத. இந்த வீட்டுல சமையல் பண்ணி வாழ்க்கை முடிஞ்சிடும் போல. பட்டு சோம்பு பாக்கெட் தள்ளுங்க, வலியை விடுங்க. இப்படி பிரியாணி எப்படி சமைக்கிறது மக்களுக்கு சொல்லு. அப்படியே அடுத்து தள்ளிட்டாலும் மக்களே, நான் எப்படி பிரியாணி சமைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா டேஸ்டா சுவையான பிரியாணி நீங்க செய்யணும்னா வேற ஏதாவது நல்ல யூடியூப் சேனலை பார்த்து கத்துக்கோங்க. நான் எப்படி சமைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் அது பேர் என்ன, சீரகம், சோம்பு, பட்டை சோம்பு, அதை எல்லாத்தையுமே போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு இப்ப வதக்கிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் வந்து பொன்னிறமா வதங்கணுமா. அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி போடணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து இதை போட்டுருணும். இது பேர் என்ன? கீரை இல்ல, புதினா. இது என்ன குப்பையில இருந்து போட்டுட்டு வந்தீங்க? இப்படி இருக்கு. நம்ம செய்யற பிரியாணிக்கு சரியா இருக்கு. இது பாருங்க, இதை போட்டு நான் பிரியாணி செஞ்சா பிரியாணி நல்லா இல்லாம போச்சுன்னா இதுக்கு இதுதான் காரணம். ஆனா எப்பவுமே நான் தான் நல்லா பிரியாணி செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சாப்பிடுறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். சரி, இதை பிச்சு போடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணி பொடி போட போறோம். இதுதான் பிரியாணி பொடி. பிரியாணி வந்து நல்லா டேஸ்டா சுவையா வரணும்னா நம்ம பிரியாணி பொடி தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல இருந்து தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் நறுமணம் எல்லாமே வந்து கிடைக்கும். ஆனா இது முக்கியமான விஷயம். இது வந்து உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கே இது செய்ய தெரியாது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நானே வந்து கடையில தான் வாங்கியிருக்கேன். இதுதான் ஆச்சி பிரியாணி மசாலா இன்ஸ்டன்ட் 12 பீஸ். இதை வந்து நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே நல்லா கிண்டிக்கோங்க. ஓகே, இப்போ இது கொஞ்சம் எண்ணெயில வதங்கினதும் நம்ம இந்த காடையை போட்டுருவோம். என்னாச்சு, ரெடியாவா? இல்ல, அதான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது காடையா இல்ல காக்காவா? இப்படி இருக்கு. காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வரமா, உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். காக்காவா? காடை தான். அவனுக்கு சிக்கனுக்கு மட்டனுக்கு வித்தியாசம் தெரியாது. காடை தான். நம்ம பண்றதுதான் பிரியாணி, நம்ம சமைக்கிறதா சமையல். ஓகே, இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்குவோம் நல்லா. இப்போ காடை நல்லா வெந்துருச்சு. நீங்க பார்த்தாலே தெரியும் காடை நல்லா வெந்துருச்சு. இந்த குக்கர்ல வந்து அரிசி கலந்து வச்சிருக்கேன். அப்படியே எடுத்து போட்டு குக்கரை மூடி வச்சா பிரியாணி ரெடி. காடை பிரியாணி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ரெடி ஆனதும். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க.